ஹலோ ஆல், வெல்கம் டு மசாலா மேஜிக் குக்கிங். இன்னைக்கு நம்ம சிம்பிளான வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கடாயில் நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அது சூடானதும் அதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காவை இதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் இதில் 250 கிராம் வெண்டைக்காவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெண்டைக்காவோட அந்த பிசுபிசுப்பு தன்மை நீங்கிற அளவுக்கு நீங்க நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வெண்டைக்காவை தனியா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா திரும்பி இந்த பேன்ல 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணிட்டு அதுல 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிட்டு சிறிய துண்டு இஞ்சியை நல்லா பொடுசு பொடுசா கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்க பூண்டு ஒரு 10 லேருந்து 15 பல்லு பூண்டை சேர்த்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாவை ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலையை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு தக்காளியை பொடுசா நறுக்கி அதையும் இதில் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து அது கூடவே மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் வதக்கிட்ட பிறகு நான் இங்க வத்த குழம்பு பொடியை 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட வத்த குழம்பு பொடி இல்லைன்னா நீங்க அதுக்கு பதிலாக சாம்பார் பொடியை கூட இதுல சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு தனியா வச்சிருந்தேன். அந்த நெல்லிக்காய் அளவு பொடியை நல்லா கரைச்சு அந்த சாறை இதுல நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டு அதுக்கப்புறமா நான் இங்கே 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணியை இதில் ஆட் பண்ணியிருக்கேன் கன்சிஸ்டன்சிக்காக. அதோட நான் இங்கே மணத்தக்காளி வத்தலை நெய்யில் வறுத்து அதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம், அப்படி வேண்டாம்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூளை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நல்லா கொதி வரணும். அதாவது எண்ணெய் தனியா பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த சமயத்துல உப்பையும் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியா இருந்ததுன்னா உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்க கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நல்லா கொதிச்சு வந்ததும் நான் இங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருந்த வெண்டைக்காவை இதுல ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி இது எல்லாம் ஒன்று சேர நல்லா கொதிச்சு எண்ணெய் தனியா பிரிஞ்சு வர அளவுக்கு இது கொதிக்க விட்டுருங்க. அவ்வளவுதான், நம்மளோட ஈஸியான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு.